ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி அடுத்த ஒரு அன்பாக்சிங், அதுவும் டக்கரட்டோமியிலிருந்து. இதான் அந்த டக்கரட்டோமியோட பில். சரி வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து செல்லத்துலேருந்து இப்படி தான் வந்துச்சு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணால் அன்டில் தென் லேயர் டிஸ்க் டிரைவர். ஸோ திறக்க முன்னாடியே சொல்லிடுறேன், இதுதான் ஆல்டர் காக்னைட். ஆமாம் கைஸ், ஆல்டர் காக்னைட் தான். இந்த பேக்கு மொத்தமாக எத்தனை மோடுன்றதை முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த பே லெஜண்ட்ஸ் ப்ரைஸனுக்கு மேலே, ரெக்யூமுக்கு கீழே. இல்லை ப்ரோ புரியல, நீ ஏதோ தத்துவம் சொல்கிற, ஏதோ தத்துவம் மாதிரி நல்லா ரைமிங்காக சொல்கிறேன்னு தெரியுது, ஆனால் என்னென்ன தெரிய மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னீங்கன்னா, லெஜண்ட்ஸ் ப்ரைஸனுக்கு 2 மோடு, அதாவது இது லெஜண்ட்ஸ் ப்ரைஸனுக்கு மேலே, ரெக்யூமுக்கு 6 மோடு, ரெக்யூமுக்கு கீழே. இதுக்கு எத்தனை மோடுன்றதை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க, இப்போவுமே போய்ட்டு ஸ்டாப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிடலாம். இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல வந்துட்டு நான் லேயர்லேருந்து போயிடுறேன். ஸோ இதான் நம்ம லேயர். ஸோ அருமையான லேயர். ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்க்கு அன்டில் தென் நான் வந்துட்டு ஒரே அன்பாக்சிங்காக போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் ஒரே அன்பாக்சிங்காக போட்டுட்ருக்கேன், மொக்க போடுது அப்படின்னா கீழே வந்துட்டு ப்ரோ வேறு ஏதாவது பேட்டில் மாதிரி ஏதாவது போடு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது டிஸ்க்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துருவோமா. முதல்ல லேயர்லேருந்து பார்ப்போம். இது வந்து டக்கரட்டோமி ரிலீஸ் பண்ணதுலே ஒரு யூனிக்கான லேயர். என்ன ப்ரோ யூனிக்கான லேயர்ன்ற அப்படின்னீங்கன்னா, இது வந்து ஆல்டர் குரோனோஸ் ஆர் ஆல்டர் காக்னைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டக்கரட்டோமி அப்படி சொல்கிறாங்க. அனிமேல வந்து ஆல்டர் காக்னைட், டக்கரட்டோமியை பொறுத்த வரைக்கும் ஆல்டர் குரோனோஸ். இதை ஏன் ஆல்டர் குரோனோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் காட் ஆஃப் வார். என்ன ப்ரோ காட் ஆஃப் வார் எடுத்து கேம் ப்ளே பண்ணிட்டு வந்தியா காட் ஆஃப் வார்ன்ற அப்படின்னீங்கன்னா கிடையாது. காட் ஆஃப் வாரில், அதாவது ஃபஸ்ட்டு இப்போ வந்த ரீசெண்டாக வந்த கிராஃபிக்ஸ் அதிகமாக வச்ச அந்த காட் ஆஃப் வார் கிடையாது, அதுக்கு முன்னாடியே இருக்கிற பிஎஸ்பியில் விளையாடக்கூடிய ஒரு காட் ஆஃப் வார். அந்த காட் ஆஃப் வார்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருது கிரேட்டோஸ். உன்னோட மகன் திரும்ப வந்துட்டான். அவன் இந்த ஒலிம்பஸோட அழிவையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கான். ஸோ அவன், அதாவது ஜியூஸோட மகன், ஜியூஸே கொலை பண்ண ஒரு மகன் கிரேட்டோஸ். அந்த கிரேட்டோஸ் அந்த ஒரு காட் ஆஃப் வார் கேமில் குரோனோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், ஒரு ஜெயண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை இதாக வச்சு தான், அதை ஒரு பேஸாக இந்த இதுக்கு வச்சுக்கிட்டு தான் ஆல்டர் குரோனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டக்கரட்டோமி. உள்ளே பார்த்தாலே இந்த, அதாவது இந்த பேக்கு வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பவர்லாம் கிடையாது. பவரே இல்லை உண்மையாக. பிக் பீஸ்ட், இந்த பிக் பீஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிக் பீஸ்ட்டை மீனாக, இந்த பிக் பீஸ்ட்டோட அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்று நேற்று நாளை, மார்க் ஆண்டனி, அதுக்கப்புறம் வர 24 சூர்யா, இதில் எல்லாத்தையுமே காமனாக இருக்கிறது டைம் ட்ராவல். இந்த பேக்கு, இந்த பிக் பீஸ்ட்டோட பவரும் டைம் ட்ராவல். அதுக்குன்னு இந்த பிக் பீஸ் வந்துட்டு தோற்றதுக்கப்புறம் திரும்ப ஃப்யூச்சருக்கு போய் பாஸ்ட்டுக்கு போய் திரும்ப முதலேருந்து அட்டாக் பண்ணுமா ப்ரோ ஸ்டாமினா இல்லாமல் ஸ்டாமினா வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கேள்விலாம் கேட்கக்கூடாது, ஓகேவா. ஸோ ஓகே, முதல்ல வந்துட்டு உள்ளோட அந்தோட மேக்கிங்கை பாருங்கள் கைஸ். இந்த பக்கம் தெரியுது அந்த வட்டம். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு கிளாக்கில் ஓடுற அந்த முள்ளு மாதிரி தெரியுது, அட்டக் டிக் 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 டிக்னு. அதுக்குன்னு பேட்டரி போட்டால் கிளாக் ஓடுமா ப்ரோ, மணித்தனம் காட்டுமா ப்ரோ, பென்டன் வச்சா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நல்லாவே இருக்குது, எனக்கு இதோட மேக்கிங் பிடிச்சிருக்கு. இந்த கிளாக் மாதிரி இருக்குது, இது ஒரு ஃப்யூச்சரை கண்ட்ரோல் பண்ணுற பிக் பீஸ்ட். ஸோ கண்ணு கூட செம்மையாக தெரியுது கைஸ். ஸ்டிக்கர் கூட ஓரளவுக்கு போகல, நல்லா தான் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தா அதோட கிளிக் சவுண்ட்ஸ், அதுக்கும் சட்டுமுக்கு மாதிரி இதுக்கும் ஒரு 4 கிளிக் அண்டு ஸ்க்ரூஸ் தெரியுதா. ஸோ ஓகே, இந்த மாதிரி கருப்பு கலரில் ஒன்று இருக்கா, இது என்னது ப்ரோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இதோட முக்கியமான யூனிக்னஸே இந்த சுற்றி இருக்க தான். என்னடா இது, சுற்றி இருக்க தான். ஸோ நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்க்க மாட்டேலாம் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த இடத்துல தெரியுதா ப்ளூ கலர், வாவ் வாட் அ ப்ளூ. ஸோ இதை நம்ம அப்படி வந்துட்டு இப்படி எடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிறத க்ரிப்பு, இந்த மாதிரி க்ரிப்பு மாதிரி வச்சு இப்படி நவட்டணும். என்னடா க்ரிப்பு மாதிரி வச்சு இப்படி நவட்டணும். இப்படி நவட்டி இந்த பக்கம் கொண்டு வந்து இப்படி அழுத்தினோம்னா எப்படிரா மாறிட்டு, அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ரெட் கலரில் மாறிட்டா. வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத,
காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ கரெக்டாக தெரிய மாட்டேங்க. எக்ஸாக்ட்லி இப்போ ரெட் கலராக தெரியுதா? ஸோ இப்போ இது ரெட் கலரில் மாறிட்டு, ஸோ இப்போ ரெட் கலரில் மாறிட்டா அவ்வளோதான் கைஸ். இதான் வந்துட்டு இந்த லேயரோட கிமிக். எவல்யூஷன் பேஸை எல்லா எவல்யூஷன் பேஸ்க்குமே லேயரில் ஒரு கிமிக், டிரைவரில் ஒரு கிமிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் எவல்யூஷன் பேஸை தனித்துவமாக காட்டுது. அண்ட் இந்த ரெட் கலரில் இந்த ரெட் கலர் புக்கில் வச்சு நான் சொல்லவே இல்லையே, இந்த ரெட் கலரில் ஆகிட்டா அது அன்பேலன்ஸ். தத்தகா பத்தக்கான்னு சுற்றும். ஆனால் டக்கரான அட்டாக் பவரும் டிஃபென்ஸ் பவரும் வரும். டக்கரான அட்டாக்கும் டிஃபென்ஸும் ஸ்டாமினா இருக்கும், எல்லாமே இருக்கும். அன்பேலன்ஸ்லாம் நான் பெருசாக ஸ்டாமினா இருக்காது, டக்கரான அட்டாக்கும் டிஃபென்ஸும் நடக்கும். அதுவே நம்ம இந்த ப்ளூ கலருக்கு மாற்றிட்டோம், இந்த மாதிரி இருங்க. என்னடா கேமரா ஆடுது கைஸ், தள்ள முடில. நோ வானா கைஸ், லாக் எடுத்து வந்துட்டு இந்த பக்கம் போல். அப்பப்போ எனக்கே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பேன் அதை எப்படி மாற்றுறதுன்னு. ஓகே, இப்போது ப்ளூ கலரில் மாறிட்டா. ஸோ ப்ளூ கலரில் மாறிட்டா அப்படின்னா பேலன்ஸ் மோடுக்கு வந்துட்டு ஸோ நல்லாவே ஸ்டேபிளாக இருக்கும். அட்டாக் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டாமினா எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்லாவே ஸ்டேபிளாக கடைசி வரைக்கும் நின்று சுற்றக்கூடியது. ஸோ நான் வந்துட்டு லேயரை பற்றியே ரொம்ப நேரம் வந்துட்டு பெருசாக பில்டப் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்து வந்துட்டு நம்ம டிஸ்கை பற்றி பில்டப் பண்ணுவோம். டிஸ்கை பற்றி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டிஸ்க், 6 டிஸ்க். ஸோ நம்ம ஜெனிசிஸ் வேல்ட்ரியாவுக்கும் இதே 6 டிஸ்க் தான். அண்ட் இதுக்கு ஒரு பிளாக் கலர் ஃப்ரேம் இருக்குது. ஒரு அட்டகாசமான ரவுண்டாக இருக்குது இல்லையா? ஸோ ரவுண்டாக இருக்குது இந்த ஃப்ரேம். அண்ட் இந்த ஃப்ரேமை கலட்டி பார்த்தோம்னா இந்த ஃப்ரேமில் எம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எம்னா மீட்டியோர் நீங்கள் நினைக்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ மீட்டியோரா ப்ரோ? ட்ராகன் எம்பரரா? எல் ட்ராகோ மீட்டியோ, எல் ட்ராகோ ப்ரோ. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? இதுக்கு வாய்ப்பே இல்ல. ரயுகாவா? இன்ஸ்டால் பண்ணுமா ப்ரோ அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸோ இது வந்துட்டு மீட்டியோர் அப்படின்றது இந்த ஃப்ரேமோட நேம், அவ்வளோதான் கைஸ். ஜஸ்ட் ஆனால் வந்துட்டு மெட்டல் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. ஸோ அங்கங்கே சின்ன ஷைனிங்ஸ் இருக்குது, இன்னும் பெருசாக ஷைனிங் போகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் பட் அங்கே முக்கால்வாசி ஷைனிங் போயிட்டு கைஸ். ஸோ இங்கே கொஞ்சம் சைடில் அண்ட் டில் தென் இங்கிட்டு கொஞ்சம் சின்ன இடத்துல ஷைனிங்ஸ் இருக்குது. ஃபுல்லாக போகலை பட் கொஞ்சம் இந்த இடத்துலலாம் பாருங்கள் லைட்டாக ஷைனிங் தெரியுது. ரிஃப்ளெக்ஷன்லாம் லைட் ரிஃப்ளெக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல சின்ன இடத்துல ஷைனிங்ஸ் இருக்குது கைஸ். ஃபுல்லாக போகலை, இன்னும் சின்ன இடத்துல இருக்குது. அண்ட் இது ஒரு 1 ஸ்டார் டிஸ்க். ஓகே, ஸோ ஃப்ரேமை மாட்டிடுவோம். ஸோ அண்டில் தென் ஃப்ரேம் இப்படி சொருவி கரெக்டாக நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ஃப்ரேம் மாட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒருவேளை நீங்கள் ஃபேக்கில் வாங்கினாலும் டக்காட்டோம் வாங்கினாலும் ஃப்ரேம் மாட்டுற மெத்தட் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதில் இப்படி இந்த எம்ன்றதை அந்த இடத்துல உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு ஸோ ரைட் சைடு பக்கம் திருக்கினா டொப்புன்னு ஒரு சின்ன சவுண்டு கேட்கும். ஸோ ஃப்ரேம் மாட்டியாச்சு, அவ்வளோதான். முக்கியமான விஷயம், அடுத்த கிமிக் இருக்குது இந்த டிரைவரில் தான். ஸோ இந்த டக்காரா டொமி டிரைவரில் தான் அடுத்த கிமிக்கே. இதில் என்னடா கிமிக் அப்படின்னா இதாங்க கைஸ் கிமிக்கு. இல்லை புரியல, அதாவது அக்கீலிஸ் மாதிரி இது ஒரு எக்ஸ்டாண்டபிள் டிரைவர். அக்கீலிஸ்க்கும் டர்போ அக்கீலிஸ், நிறைய அக்கீலிஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸ்டாண்டபிள் டிரைவர் உண்டு. ஸோ அதான் இது. ஸோ இது வந்து அட்டாக் மோடுன்னு நினைக்கிறேன். அட்டாக்கா டிஃபென்ஸா எனக்கு மோடை பற்றி தெரில. ஒரு மோடு அட்டாக்கு, ஒரு மோடு ஸ்டாமினா. ஸோ இது வந்துட்டு இது ஒரு மோடு, எனக்கு தெரிஞ்சு தான் டிஃபென்ஸ், இதான் ஸ்டாமினா மோடுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்பு உள்ளே போயிருக்கும். ஸோ உள்ளே போயிருந்தால் இது ஸ்டாமினா மோடுன்னு நினைக்கிறேன். அண்டு இப்படி வெளியே வந்தால் இது அட்டாக் மோடு. ஸோ இதை திருக்கிறது மூலமாக ஜஸ்ட் இப்படி இங்கேருந்து இங்கே சுவிட்ச் பண்ணணும். ஜஸ்ட் ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி இங்கேருந்து இங்கே சுவிட்சு, அங்கேருந்து இங்கே சுவிட்ச், இவ்வளோ தான் கைஸ். ஸோ அசம்பிள் பண்ணிடலாமா? ஆனால் உண்மையிலே சொல்லி ஆகணும், இதுக்கு நல்ல ஒரு கிளிக் சவுண்டு இருக்குது. அண்ட் இன்னொன்று சொல்லி ஆகணும் ப்ரோ. அப்போ எத்தனை மோடு ப்ரோ? லெஜண்ட்ஸ் ப்ரைஸனுக்கு 2 மோடுன்னு சொன்னேன். இது ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூமுக்கு 6 மோடுன்னு சொன்னேன். அந்த ரெண்டுத்துக்கும் ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூமுக்கு கீழே லெஜண்ட்ஸ் ப்ரைஸனுக்கு மேலேன்னு சொன்னேன். அப்போ இதுக்கு எத்தனை மோடு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மொத்தமாக இந்த ஸ்பேக்கு 4 மோடு. பேலன்ஸில் அட்டாக் அண்ட் ஸ்டாமினா, அதே மாதிரி அன்பேலன்ஸ்லையும் அட்டாக் அண்ட் ஸ்டாமினா, மொத்தமாக 4 மோடு. ஸோ லெஜண்ட்ஸ் ப்ரைஸனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 மோடு. லெஜண்ட்ஸ் ப்ரைஸனுக்கு 2 மோடு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 பக்கத்துலையும் சுற்றும். ஸோ 2 மோடு. ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூமுக்கு 6 மோடு. டிஃபென்ஸு, அட்டாக்கு, ஸ்டாமினா, லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாம் சேர்த்து 6 மோடு. இந்த பேக்கு 4 மோடு. ஸோ அதான் லெஜண்ட்ஸ் ப்ரைஸனுக்கு மேலே இருக்குது, ரெக்யூமுக்கு கீழே இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க எவல்யூஷனில் இருக்க ஒரு டக்கரான பே. 4 மோடு இருக்க எவல்யூஷனில் ஒரே ஒரு பே இதான்.
ரெக்யூமுக்கு கீழே இருக்க ஒரு பே, ஆனால் நல்ல ஒரு மோடு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பே மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. சரி வாங்க, ரொம்ப நேரமாக நான் கதை பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். கேட்டு உங்களுக்கும் சலிச்சு போயிருக்கும். நான் வந்துட்டு முதல்ல பேட்டில் பண்ணுவோம். முதல்ல வந்துட்டு ஸ்டேடியம் எடுப்போம். ஸ்டேடியம் ஆகையா, சரி வாங்க முதல்ல வந்துட்டு டெஸ்ட் பேட்டில் பண்ணிடுறேன். டெஸ்ட் பேட்டில்னால் பேட்டில் கிடையாது, டெஸ்ட் பேட்டில் ஆனால் பேட்டில் கிடையாது. இல்லை ப்ரோ புரியல, நீ வந்துட்டு ஏதோ வளர்றேன்னு நினைக்கேன், போயிட்டு சரி பண்ணிட்டு வா ப்ரோ அப்படின்வீங்க. அதான் கிடையாது, நான் ஜஸ்ட் டெஸ்ட் பின் பண்ணி காட்டுறேன். பேலன்ஸில் எப்படி சுற்றுது, அன்பேலன்ஸில் எப்படி சுற்றுது அப்படின்றத மட்டும். ஸோ இது என்ன மோடுன்னு தெரில, லைட்டாக சப்பையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது டிஃபென்ஸ்னு நினைக்கேன். ஸோ அங்கே விட்டு பார்த்துருவாங்க தேடி சொல்லி பேசிட்டு அட்டாக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல, இது வந்துட்டு அட்டாக்கு. ஸோ அப்போது வந்துட்டு அந்த டிப்பு உள்ளே போயிட்டுனா இது அட்டாக்கில் மாறிடும் போல். ஸோ அட்டாக்கில் நல்லா தாங்க சுற்றிட்டு இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ தான் நல்லா தெரியுதா? ஓகே, அட்டாக்கில் நல்லா தான் சுற்றிட்டு இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா சூப்பராக சுற்றிட்டு இருக்கு. அன்பேலன்ஸ் அப்படின்றதுனால ஸ்டாமினாவும் நல்லாவே நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அன்பேலன்ஸில் அப்படியே நான் டிஃபென்ஸில் போகிறேன் இருங்க. ஸோ இது இப்போ டிஃபென்ஸு. ஸோ ஏறிட்டா மேலே தெரியுது என்ன, ஏறிட்டா இப்போ வந்துட்டு இது டிஃபென்ஸ். இப்போ எப்படி சுற்றுது மட்டும் பாருங்கள், தேடி சொல்லி ஓ சரியான கிளிக்கு. எடிட்டர் தூக்கிறியா அந்த இது மட்டும். ஸோ இப்போ இது மேலே வந்துட்டா, ஸோ இப்போ இது டிஃபென்ஸ். நான் தேடி சொல்லி ஸோ கேஸ் பார்த்தீங்களா, விட்ட மறு செகண்டு சென்டரை பிடிச்சிட்டான், அவ்வளோதான். விட்ட மறு செகண்டு சென்டரை பிடிச்சி சென்டர்லேயே நின்று நவலாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு அட்டகாசமான ஸ்டாமினா டைப் இல்லை, ஸ்டாமினா மோடு. சரி ஓகே, இங்கே பாருங்கள், சுத்தமாக வந்துட்டு எந்த பக்கமும் நவரவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்படியே நின்று அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். இருங்க நான் வந்துட்டு இங்கே இந்த இடத்துலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் தெரியுதா, நல்லாவே தெரியும். ஸோ கைஸ் இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஸ்டேடியம்க்கு வெளியே எடுத்து அருமையான ஒரு டிஃபென்ஸ் ஸ்டெப். இங்கே பாருங்கள், தள்ளாடும் போது கூட ஸ்ட்ரைட்டாக தான் தள்ளாடுது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அன்பேலன்ஸுக்கு மாற்றி பார்த்துருவோம். அன்பேலன்ஸில் இங்கே பாருங்கள், தத்தக்கா பொத்தக்கா அடிங்கும். இந்த பக்கமாப்பா இல்லை இந்த பக்கமா? இந்த பக்கம். மாட்டிட்டேன். டில் தென் உள்ளே விட்டு இருக்கணும்னா முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து இது அன்பேலன்ஸ், ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் உண்மையிலேயே ஒரு சூப்பர். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே டக்காட்டோமிக்கு வந்து நல்ல ஒரு ரசனை இருக்குது. ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் அப்படின்றது நிறைய இடத்துல சூப்பராக இருக்கும். ரெட் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொன்னால் முதல்ல ரெட்டுனாலே அது வந்துட்டு சூக்ரோனாய், ஸோ ப்ளூ அப்படின்னாலே அது வந்துட்டு வெல்டவாய் சொல்லுவாங்க. எனக்கு சொல்லி இது டிஃபென்ஸ், அன்பேலன்ஸில் இருக்க டிஃபென்ஸ், ஆனால் அட்டாக் மாதிரி செயல்படுது இல்லை, ஆனால் டிஃபென்ஸில் தான் இருக்குது. சென்டருக்கு போயிடும். ஸோ சென்டருக்கு போயிட்டு அட்டகாசமான ஸ்டாமினா, டிஃபென்ஸ்னு சொல்கிறீங்க, ஸ்டாமினா அங்கே பாருங்கள், உஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குதா, தேர மாதிரி. ஸோ ஸ்டாமினா சீக்கிரமாக இறங்கிரும், ஏன்னா இது அன்பேலன்ஸ். அங்கே பாருங்கள், அந்த ஒரு ஆட்டம் தெரியுதா கைஸ், ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஆட்டம் இருக்கா. போனதாட்டி நீங்கள் பார்த்தப்போ ஸ்டேபிளாக இருந்துச்சு, ரொம்ப நேரம் சுற்றிச்சு, இப்போ ஒரு ஆட்டம் தெரியுது. ஸோ இதான் அன்பேலன்ஸில். ஸோ அன்டில் தென் இப்போ நான் வந்துட்டு அட்டாக்குக்கு மாற்றுறேன். ஸோ உள்ளே போய்ட்டு இப்போ இது அட்டாக். சரி வாங்க, நெத்தி சொல்லி அங்கே பாருங்கள் கைஸ். ஸோ அப்பர் ரேட்டில் ஏறி வந்துட்டு ஒரு ரைடு போகுது, லூயினார் இதே மாதிரி தான் ரைடு போகும். மேபி நீங்கள் லூயினார் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். அங்கே பாருங்கள், டர் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குதா. ஸோ இது அட்டாக்கு. ஸோ இவன் வந்துட்டு அன்பேலன்ஸில் அட்டாக்கில் இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு விகரஸான பவர் கிடைக்கும். லூயினார் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு விகரஸான பவர் கிடைக்கும். எவல்யூஷன் பேஸை பஸ் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு பவர் கிடைக்குது இந்த இதுலேருந்து. ஸோ ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுக்குதான்னு பார்ப்போம். எனக்கு டவுட்டு, மேபி ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கமான் ஸ்டாண்டிங் பொசிஷன் ஆல்ட்ரா காக்னைட், கமான் வாய்ப்பில்லை நினைக்கிறேன், அன்பேலன்ஸில் போட்டிருக்கனால வாய்ப்பில்லை கைஸ். சரி ஓகே, இப்போது இவனை வந்துட்டு டெஸ்ட் பேட்டில் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேவை எடுத்துருவோம். 2 3 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ போனதாட்டி அன்பாக்சிங் போட்ட இது நம்மளோட கைனட்டிக் சட்டும் அண்டு ஸ்டாமினாவில் நல்லா இருக்கிற ஆர்ச்சரி ஹெர்குலிஸ் டர்போபே அண்டு ஒரு ஃபஸ்ட் டைம் எடுத்துக்குமா. இவனையும் வச்சு ஒரே அடின்னு போட்டு அடிக்கிறோமோ, பாவங்க இவன் வேண்டாம். இவங்க 2 பேரை வச்சு ஒரு பேட்டில் பண்ணி பார்ப்போம். முதல்ல வரப்போகிறது யாருன்னு கேட்டால் நம்மளோட சட்டும், இவனோட டிஃபென்ஸ் டைப் இல்லையா, மேலே இவனையும் அடிக்குவான். ஸோ நான் அட்டாக்கில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் சாஞ்சி உட்காந்து பாப்கார்ன் எதாவது இருந்தால் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. சரி ஓகே, நான் தேடி சொல்லி அடி. ஓ கைஸ், அட்டாக் சரியான அட்டாக்கு. நம்ம ரோலர் டிஃபென்ஸ் தான் தாக்கு பிடிச்சிட்ருக்கு. லூயினாரே தாக்கு பிடிச்சா என்னோட கைனட்டிக் சட்டும், இவனை தாக்கு பிடிக்குதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா.
அதெல்லாம் அசால்ட்டாக தாக்கு பிடிப்பான். ஸோ கைஸ் இதில் ஜெயிச்சது நம்மளோட கைனடிக் சட்டும். என்ன பாக்குறேன், பட்ட சாதம் திங்குறவா இப்படி அடிச்சேன்னா போயிடுங்கோ, என் உடம்பு முறுக்கெடுக்கிறது, போயிடுங்கோ. ஓ ஈவன் 2 கிளிக்கு, இவனுக்குங்க 1 கிளிக்குமே அவ்வளோ கைஸ். சரி ஓகே, இவனை வந்துட்டு இப்போது ஆல்டர் கைனடிக் சட்டுமுக்கு 1 பாயிண்ட். ஸோ நம்ம ஆல்டர் கங்கனிட்ட டிஃபென்ஸில் போட்டுருவோம். அதனால் ஸ்டாமினா முதல்ல ஆல்டர் கங்கனிட்ட விட்டுமா, தேடி சொல்லி அடி. அவ்வளோதான் கைஸ், கைனடிக் சட்டும் சென்டர் எடுத்துருவான்னு நினைக்கிறேன். இல்லை ஆல்டர் கங்கனிட்டா. ஓ 2 பேத்துக்கும் சென்டருக்காக ஒரு பேட்டிலே நடந்துகிட்டு இருக்கு. ரோலர் டிஃபென்ஸ் கேமான் கைனடிக் சட்டும் ஆல்டர் கங்கனிட்ட விடாத. ஓ 2 பேத்துக்கு ஸ்டாமினா போயிட்டு கைஸ். இது ஒரு ட்ரா அப்படி தான் நினைக்கிறேன். இது ஒரு ட்ரா தான். ஓ இங்கே பாருங்கள், இவனுக்கும் 2 பேத்துக்குமே ஒரே மாதிரியான கிளிக்கு. ஸோ 2 பேத்துக்குமே இவனுக்கு வந்துட்டு இன்னும் ஆல்டர் கங்கனிட்டுக்கு 1 கிளிக் பாக்கி இருக்குது. நம்ம கைனடிக் சட்டும் ஈஸியாக கிளிக் ஆகிட்டு 2 கிளிக்கு, 3 கிளிக்கு கைஸ். இன்னும் 2 கிளிக் தான், ஒன்று 1 கிளிக் தான் பாக்கி இருக்குது பர்ஸ்ட் ஆகிறதுக்கே. ஸோ இப்போ வந்துட்டு கைனடிக் சட்டும் இது வந்து ஒரு ட்ரா. அதனால் வந்துட்டு நான் இப்போ பேலன்ஸ்க்கு மாற்றிடுறேன். பேலன்ஸில் நம்மளால் அடிச்சுக்க ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா மாற்ற முடியல அந்த பக்கம், அப்போ மறந்துடுறாங்க எந்த பக்கம் திருப்பணுன்றதே. ஸோ உள்ளே போட்டு கமான். அதே மாதிரி இது கிளிக் சவுண்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே, இது என்னப்பா, இது டிஃபென்ஸு. ஸோ டிஃபென்ஸு அப்படி தான் நினைக்கிறேன், டிஃபென்ஸ் தான். ஸோ பேலன்ஸில் இருக்க டிஃபென்ஸு. இப்போது நான் தேடி சொல்லி அடி. சென்டரை பிடிச்சிட்டான் பார்த்தீங்களா, சென்டரை பிடிச்சிட்டான். அவ்வளோதான், எல்லாம் டெக்னாலஜி பிடிச்சிட்டான். ஸோ நம்ம ஆள் கைனடிக் லூப்பை யூஸ் பண்ணி சென்டருக்கு வந்துட்டான். ஸோ இப்போ ஆல்டர் கங்கனிட்ட வெளியே தள்ளிட்டான் சென்டர்லேருந்து. இப்போ 2 பேருமே டிஃபென்ஸு, அதாவது ஆல்டர் கங்கன் ஸ்டாமினா, நம்ம கைனடிக் சட்டும் டிஃபென்ஸு. 2 பேத்துக்குள்ளே சண்டை நடந்துகிட்ருக்கு. ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்டர் கங்கனைட், ஈவன் வித்தவுட் கிளிக்ஸ் கைனடிக் சட்டுமுக்கு. நம்மளுக்கும் நோ கிளிக்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து இதை அட்டாக்ல போடுறேன். கைனடிக்கு 2, ஆல்டருக்கு வந்துட்டு 1 பாயிண்ட்டு. ஸோ வாங்க அட்டாக் தானே, நம்ம கைனடிக் சட்டும் ஓட்டலாம். நெத்தியடி சொல்லி அடி. ஓ இறங்கினவனே 1 கிளிக். ஓ சரியான அட்டாக்கு, நான் எதிர்பார்க்கல. இந்த கைனடிக் சட்டுமை பர்ஸ்ட் பண்ணுற அளவுக்கு பவர் வந்துக்கிட்டு இருக்கு. இறங்கினவனே 1 அடி, 2வது 1 அடி, கமான். ஸோ இதில் தோற்றதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சட்டும். என்ன சட்டும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க வேண்டியதானே. இதை பாருங்க, ஓ இவனுக்குமே சரியான கிளிக்கு. ஸோ நல்ல ஒரு இது. ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. 1 2 2க்கு 2. ஸோ வந்துட்டு நான் இப்போ அன்பேலன்ஸுக்கு மாற்றுறேன். அப்பப்போ மோடு மாற்றி விளாண்டாதாங்க கைஸ் ஒரு மேட்ச்சை ஜாலியாக போகும். ஸோ ஒரே மோடில் வந்துட்டு நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோ ஜாலியாக போகும். நான் நினச்சா டிஃபென்ஸில் போட்டாலே ஈஸியாக இவன் வந்துட்டு சட்டுமை ஈஸியாக ஜெயிச்சிருவான். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. டிஃபென்ஸில் போட்டோன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான். நம்ம அடுத்தடுத்து மோடு மாற்றி காட்டணும், அப்படின்னா தான் ஜாலியாக இருக்கும். அப்பப்போ டஃப்பாக விளாடணும் கைஸ், அதான் வந்துட்டு ஜாலியாக கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போ அன்பேலன்ஸில் இருக்க ஒரு டிஃபென்ஸ் டைப். சரி வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருமா. நான் தேடி சொல்லி அடி. ஓ ரோலர் டிஃபென்ஸ், கமான் சட்டும் ரோலர் டிஃபென்ஸ். இப்போ கைனடிக் லூப்பு. ஓ 2 எவல்யூஷன் போய் சண்டை போடுறது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம ஆள் தோத்துட்டான். நீங்கள் நினைக்கலாம், உன்னை எவன்டா அன்பேலன்ஸில் போட சொன்னது. அப்போ தான் ஜாலியாக இருக்கும். கைனடிக் சட்டும், அதாவது ஆல்டர் கைனடிக் தோக்கணுன்றது என்னோடய விருப்பம் கிடையாது. ஜஸ்ட் பேட்டில் ஃபன்னாக கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கமே. சரி ஓகே, நம்ம சட்டும் வந்துட்டு ஓகேயா. அடுத்து எடுக்கிறது ஹெர்குலிஸ். ஸ்டாமினாவில் போட்டிருக்கேன்னா ஸ்டாமினாவில் தான் இருக்குது. ஸோ வாங்க நெத்தியடி சொல்லி அடி. ஓ கைஸ் சரியான பேட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹெர்குலிஸ் சென்டராக பிடிச்சிட்டான். ஆனால் ஆல்டர் கங்கனிட்டு கொஞ்சம் ஸ்டாமினா மோட்லையும், ஆனால் அன்பேலன்ஸில் இருக்கிறதுனால. அடுத்து பாருங்கள் பேலன்ஸுக்கு மாற்றுறேன். டர்போ பைக்கிட்டே நம்ம ஆல்டர் கங்கனிட் தான் ஜெயிக்கணும், அதுக்காண்டி பேலன்ஸில் மாற்றுறேன். ஸோ முதல்ல நாக் அவுட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இழந்தது நம்மளோட ஆல்டர் கங்கனைட். கமான ஆல்டர் கங்கனைட், டர்போ பேவெல்லாம் விட்டே வைக்காத. உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியே காட்டு. நீ யாருன்றதை அவனுக்கு காட்டு. ஸோ வாங்க ஹெர்குலிஸ்க்கு 1 பாயிண்ட். ஸோ உள்ளே போடா. இதை உள்ளே போட்டு அதை திருக்கிறதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்மளால் எதில் இருக்கான், அட்டாக்கில் இருக்க, டிஃபென்ஸில் இருக்கான். ஸோ பேலன்ஸில் இருக்க ஒரு டிஃபென்ஸ் டைப். இப்போ தெரியுது நல்லா. ஓகே, வீடியோ பெருசாக எழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் சாஞ்சி உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டே பாருங்கள், ஜாலியாக இருக்கும். தேடி சொல்லி அடி.
சென்டரை பிடிச்சிட்டான். அவ்வளோதான். டெக்னாலஜி வந்துட்டான். ஆடுற ஹெர்குலிஸ் சென்டருக்கு 2 பேத்துக்கு சென்டருக்காக நல்ல பேட்டில் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஹெர்குலிஸ்லாம் முதல்ல விழுன்னு நினைக்கேன். ஏன்னா ஆல்ட்ருக்காக டர்போக்கே இங்கே டஃப்பு கொடுத்துட்ருக்கு. டர்போக்கே டஃப்பு கொடுப்பான்டா. அதான்டா ஆல்ட்ருக்கு நேட்டு. கம்மன் ஆல்ட்ரு வேண்டி விட்டு கொடுக்காத. என்னடா ஹெர்குலிஸ்க்கு 2 பாயிண்ட் கைஸ். அட்டாக்லாம் மாத்துறேன். நண்பா நின்று காட்டு, விடாத, அடிச்சு நோருக்கு. நான் தேடி சொல்லியடி. அவ்வளோதான். அப்பர் கேட்டில் ஏறி ரைடு போனாலே முடிஞ்சுது கைஸ். மறந்துடுங்க. ஃபினிஷ். நான் இன்னொரு மேட்ச் போடுறேன் இதுக்காகவே. சென்டருக்கு வரத்துக்குள்ளே ஸ்டாமினா பெருமாடா. கவலைப்படாதீங்க. ஃபர்வர்ட் பட்டன் போட்டு இன்னொரு பேட்டில் போட்டே ஆகிறோம். சரியான அட்டாக்கு. அந்த நடந்த ஒரு அடியாக இருந்தாலும் சரியான அடி. ஓ நம்ம ஆல்ட்ருக்காக ஒரு கிளிக்கு நடந்திருக்கு. இவனுக்குங்க ஒரு கிளிக்கு. கண்டிப்பாக இன்னொரு பேட்டில் போட்டே ஆகிறோம். தேடி சொல்லியடி. அவ்வளோதான் கைஸ். ஃப்ளவர் பேட்டர்ன் அடி அங்கே பாருங்கள். வசமான அடி. அடுத்தடுத்து அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. என்ன கைஸ் ஆல்ட்ருக்காக ஸ்டாமினா போயிட்டு அது அவ்வளோதான். கபிலா டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்றீங்க. அப்புறம் கூட நல்ல ஸ்டாமினா இருந்துச்சு. அவ்வளோ என் லான்ச் பவர் கம்மியாயிட்டோ. ஏன்னா இப்போ வர எல்லோரும் நம்ம லான்ச் பவர் தான் குத்த சொல்கிறாங்க. இருங்க, லாஸ்ட்டு பேட்டில் இதான் லாஸ்ட்டு. உண்மையே லாஸ்ட்டு. நான் தேடி சொல்லியடி. அடி இப்போ பாருங்கடா லான்ச் பவரை. அடி அடுத்தடுத்து அடி. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே ஃப்ளவர் பட்டனில் சரியான ஸ்டாமினா இறங்குது. ஆமாம் கைஸ், உண்மையிலேயே ஃப்ளவர் பட்டனில் ஸ்டாமினா நல்லாவே இறங்குது. ஸோ இதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஹெர்குலிஸை தோக்கடிச்சிருவானோ? கிட்டத்தட்ட வந்துட்டு தோத்துட்டியடா. ஓகே, ஹெர்குலிஸோட ஸ்டாமினா அளவுக்கு ஈடு கொடுக்க முடியலனாலும் ஜாலியாகவே இருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். பை.